கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. பிரியமானவர்களே, ஒரு குயவன் மண்ணை பிசைந்து அதில் ஒரு பானையை அல்லது ஒரு பாத்திரத்தை வனைவது போல கர்த்தர் கையில் உள்ள களிமண்ணாய் நாம் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை உருவாக்குகிறார். கர்த்தர் நினைத்தபடி நம்மை மாற்றிக்கொள்ள நாம் விட்டு கொடுத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். களிமண்ணின் சிறப்பே எப்படி பிடிக்கிறோமோ அப்படியே மாறாமல் அந்த வடிவத்தில் இருக்கும். நாமும் அந்த களிமண்ணை போல நம் வாழ்க்கையில் கர்த்தர் சித்தம் நிறைவேறும்படியாக அவர் உருவாக்கினபடியே மாறாமல் இருப்போம். அவருடைய பிள்ளையாய் தொடர்ந்து இருப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். எங்களை வனைந்து உருவாக்குங்க. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வில் உண்டாகட்டும். மற்றவர்களுக்கு உதவும்படியான பாத்திரமாக எங்களை உருவாக்குங்க. வாழ்வின் இறுதி வரை உம்மை விட்டு விலகாமல் இருக்க பலனை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.